Hello friends, welcome to Bridal Designer. இன்னைக்கு நம்ம ஒரு டிசைன்டு ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ப்ளவுஸு. இப்போ இந்த டிசைன் தான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர், நல்லா டீப் க்ரீன் கலர். இந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் அண்டு லக்ஷ்மி காயின் வச்சு ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கனால. இந்த இதோட ஃப்ரண்ட் நெக்கு இதுதான். பேக்கில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு ஸ்லீவுக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணியிருந்தோமோ அதே தான் சேம் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பேக் நெக் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜரியில் ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட் ஒரு லைன் அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த 4 லைன் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அண்டு இந்த சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு திரும்பவும் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த 1 இன்ச் கேப்பில் தான் நம்ம இந்த பீட்ஸ் வச்சு லோடிங் மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்பர் 5 சைஸ் பீட் வந்து அங்கங்கே வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த நம்பர் 5 சைஸ் பீடுக்கு பிட்வீனில் நம்ம 3 சைஸ் பீடு ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சும்மா நம்ம ரேண்டமாக வச்சு ஸ்டிச் பண்ணது தான். மீதி இருக்க பிளேஸில் ஃபுல்லாகவே சுகர் பீடு வச்சு நம்ம நார்மலாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை சுகர் பீடு வச்சு இதில் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து தனியாக வீடியோ வந்து நான் போட முடியும் அப்படின்னா நான் தனியாக போடுறேன். பட் இது எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்னால் காமிக்க முடியல. ஸோ எப்படி ஒர்க் பண்ணேன்னு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் இந்த கேப் வந்து கரெக்டாக 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். அண்ட் இது ஒர்க் முடித்தோன்னே நம்ம காயின் ஒர்க் கொடுத்துருக்கோம். காயின் ஒர்க் தான் மெயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒர்க் முடிச்சுட்டு தான் நம்ம காயின் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த காயின் வந்து நம்ம ரொம்பவே நெருக்கமாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட ஹோலில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஒட்டிட்டோம். அந்த காயினுக்கு பிட்வீனில் உள்ள கேப் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து ஒரு நம்பர் 4 சைஸ் பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அதே மாதிரி எல்லா கேப்புமே நான் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இந்த காயினோட ஹோல் இருக்குது இல்லையா, அந்த ஹோலில் வந்து நான் ஒரு பேஸ் வச்சு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டேன், இந்த ஹோலை வந்து மறைக்கிறதுக்காக. அண்ட் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் தான். நல்லாவே கிராண்ட் லுக் கொடுக்கும். அண்டு இந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணேன்னு கண்டிப்பாக முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன் நான். அண்ட் இதுக்கு புட்டாவுக்கும் வந்து இதே பீட் ஒர்க்கை பேஸ் பண்ணி புட்டா கொடுத்துருக்கோம். புட்டாவுக்கு வந்து சென்டரில் நம்ம 4 சைஸ் பீட் வச்சுட்டு சுற்றிலும் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நெருக்கமாகவே தான் புட்டா கொடுத்துருக்கோம். அண்ட் இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. சேம் எஸ் பேக் நெக் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த 1 இன்ச் கேப் வச்சு சுகர் பீட்லேயே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதே காயின் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கோம். இதில் மெயின் பேஸே வந்து காயின் ஒர்க் வச்சு தான். அண்ட் இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவும் இதில் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஸ்லீவ் எல்லாமே ஒரே ஒர்க் தான் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா எண்டில், அந்த எண்டு முடிஞ்சோன்னே நான் ஜரியில் செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்துருக்கேன். அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கணும்னு. அண்டு இந்த காயினும் அதே மாதிரி பேக்கில் எப்படி ஒட்டி ஸ்டிச் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். அண்டு ஸ்லீவில் புட்டாவும் பேக் நெக்கில் எப்படி கொடுத்துருந்தேனோ அதே தான் சேம் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இது போட்டிங்க அப்படின்னாலே ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா கலர் சாரீக்குமே ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ளவுஸோட பிக்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். அதில் போய் நீங்கள் பார்த்திக்கலாம். என்னோடய இன்ஸ்டா பேஜோட நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், ஃபாலோ கொடுத்துட்டு.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.